கத்ரீனா கைஃப் அப்படிங்கிற இந்தி நடிகை அவளுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கடக லக்னம் காட்டப்பட்டிருக்கு. லக்னாதிபதியான சந்திரன் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல புதனோட வீட்லேயே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் புதன் அமர்ந்திருக்காரு. அதாவது கடக லக்னத்தில் புதனும் லக்னாதிபதி சந்திரன் போய் கன்னி ராசியில் புதன் வீட்டில் உட்காந்துருக்கார். இது வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்லலாம். லக்னாதிபதி புதன் வீட்லேயும் புதன் வீடு வந்து லக்னாதிபதி வீட்லேயும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாய் இணைந்து 12ஆம் வீட்டில் மிதுனத்தில் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்திருக்காரு. கலைத்திறமை, அழகு எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை சுக்கிரன் காட்டுறார் அப்படின்னு சொல்லலாம். குரு மற்றும் கேது 5ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. சனி 4ஆம் வீட்டில் துலாமில் உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ராகு 11ஆம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த ஜாதகருக்கு சிறப்பான நடிப்பு திறன் மற்றும் வசீகரமான தோற்றத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது இவரை பிறந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டிலிருந்து புகழ் பெறுவார் அப்படிங்கிறத காட்டுது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் துலாத்தில் அமர்ந்து உச்சம் பெறுவது சசயோகத்தை இவரை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட ஆயுள் மற்றும் விடாமுயற்சி, அசைக்க முடியாத சொத்துக்கள் போன்றவற்றை தருவதற்கு இதெல்லாம் வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் புதன் பலமாக அமர்ந்திருப்பது உங்களுக்கு நுணுக்கமான அறிவையும் பேச்சு திறனையும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு உச்சம் பெற்றிருக்கிறது மிகச்சிறந்த வாய்ப்புகளை சிறப்பான தனஸ்தானத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருப்பது எதிர்பாராத பெரும் வெற்றியும் உலகளாவிய புகழையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. பிறந்த நாட்டிலேயே புகழ் பெறாமல் வெளிநாட்டில் சென்று ஜீவனம் நடத்தக்கூடிய தன்மையை காட்டுது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் தெரிய வருது. ராகு ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது சினிமா துறையில் இவங்க வந்து உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று கோடிக்கணக்கான வருமானத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கலைகளுக்கு அதிபதியான சுக்கிரன் சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கிறது இவங்களுக்கு நடிப்பு திறமையை கொடுத்து அதன் மூலமாக சிறப்பான ஒரு உச்ச நட்சத்திரமாக இவங்களை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் மிக உயர்வான நிலையை அடைவதற்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ராகு வந்து ரிஷபத்தில் அமர்ந்து மிக உயர்வான நிலையை வழங்கியிருக்காங்கன்னா, சனி பார்த்திங்கன்னா சசயோகத்தை பெற்று அதாவது துலாத்தில் அமர்ந்து உச்ச நிலையை அடைஞ்சு அது வழியாக மிக உயர்ந்த நிலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குருவானவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பதும் சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க இடம் மாறி அமர்ந்து. அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.